நனையும் புது பாடல் நீதான் அழகான திமிரே அடியே அடியே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்றே நாங்கள் வந்துட்டோம். இன்னைக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ டயர்டு. நீ பாடு வாங்க. ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்டே எங்கே பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்றே நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ டயர்டு. நீங்கள் திருப்பி மாட இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல் இருக்கு. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத. மழையோடு நனையும் புது பாடல் நீதான் அழகான திமிரே அடியே அடியே காற்றோடு பரவும் உன் வாசம் தினமும் புது போதை தானே சிதையே அழகே கோட்டை இல்லை குறியும் இல்லை. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. லைட்ல கேட்டாரா அவர் போதுமா? பாடுங்க. பாட்டு தெரியலையா? வாங்க. சூப்பரா இருக்கா? செம்மையா இருக்கா? செம்மையா இருக்கு கேக்கு. ஒரே நிமிஷம் ப்ரோ. நோடா அங்கிள் இதெல்லாம் கேப்சர் பண்ண மாட்டற. நான் சாப்பிட மாட்டேன். கையில வச்சு என்ன போகுது? டீ குடிக்கிற மாதிரி வேற குடிக்கணும். பார்த்தாலே தெரிகிறதா? ஃபிளாஷ்பேக். நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்டே எங்கே பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்றே நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ டயர்டு. நீங்கள் அப்படியே பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இந்த இடத்தோட பேர் தெரியல. ஆமாம், லொக்கேஷன் வந்து முடிஞ்சால் நாங்கள் டேப் பண்ணி விட்றோம். இந்த இடமே ஒரு வைபாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பாருங்களேன். அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டி காமிக்கிறேன். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். வெளியே பார்த்தீங்கன்னா 2 ஊஞ்சல் இருக்கு, ஒரு சீசா இருக்கு, அப்புறம் கேம்ப் ஃபயர் கூட பண்ணாங்க நைட்டு. ஆமாம், நைட்டு நாங்கள் அங்கே தான் வந்து கேம்ப் ஃபயர் பண்ணிருந்தோம். மைக்லாம் கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே ரூமை காட்டுவா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெராண்டா கொடுத்துருக்காங்க.
ஸ்பீடா. இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு குட்டி ரூம், இங்கே ஒரு பெட்ரூமு. அந்த பெட்ரூமை காமிக்கிறேன். சேம் சிமிலர் தான் வந்து பக்கத்து ரூம்ல இருக்கு. இதில் ஆக்சுவலாக அட்டாச் பாத்ரூம் இல்லை. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா லைட்டு மட்டும் போடுவோம். இதுல அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இங்கே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம். அதே மாதிரி தேர்ட் பெட்ரூம், செகண்ட் பார்த்துருப்பீங்க, இது வந்து தேர்ட் பெட்ரூம். ஏய் பாப்பா, சீலிங் பயங்கரமாக இருக்குடா, இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆமாம் ஆமாம், இது இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரூம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இந்த இடத்துல இந்த கட்டில் தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 ரூம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இப்படி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா வியூ செம்மையா இருக்கும். இப்படி இந்த ஸ்கிரீன் இது வந்து க்ளோஸ். நம்ம ஏஞ்சி க்ளோஸ் பண்ணலாம். திரும்ப பண்ணு. இரு திரும்ப பண்ணு. சரியான வியூவா இருக்கும் இங்க. பாருங்க அந்த மேகம் வந்து அந்த மரத்துல உராசிட்டு போறது தெரியுது. எப்படி பாப்பா? நான் ஸ்டேலாம் செம்மையா இருந்ததுல? செம்மையா இருந்தது. ஆனால் இங்கே 7 ரூம்ஸ் இருக்குது, 3 ரெஸ்ட் ரூம்ஸாக இருக்குது, அதுவும் சொல்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 7 ரூம்ஸ் தேவைப்பட்டுச்சு. 7th ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அது மட்டும்தான் ஒரு ட்ராபேக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது, மேலே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஆமாம், அப்புறம் பேக் சைடில் ஒரு ரெஸ்ட் ரூம், காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டே வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ராவல் மங்கியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டே நல்லா இருந்தது, ஃபுட்டு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி. ஆமாம், ஃபுட்டு தான் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹோம்மேட் ஃபுட்ஸ் மாதிரி தான் இருந்தது எல்லாமே. அந்த வயசு வந்து ரொம்பவே அவசரமாக இருந்தது. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டே எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.